உங்களுக்கு. ஆமா சார். வந்து 24,450க்கும் 24,850க்கும் போட்டிருக்கு. இது திருத்தலாமா? 2 செல்லு போட்டு. கரெக்ட் சார். இப்ப மார்க்கெட் இருக்குது 650ல இருக்கு. மேல ஒரு 200 பாயிண்ட், கீழ ஒரு 200 பாயிண்ட். இப்ப இது 650 மாத்துட்டுங்களா? இல்ல சார், இல்ல சார், கரெக்ட் தான், கரெக்ட் தான். கரெக்ட் தானா? இப்படிதான் சார் வந்துச்சு. நான் யோசிச்சேன், சரி இங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இதை வச்சுதானே இந்த மார்க்கெட் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்போ சொன்னாங்க. சரி ஓப்பன் அப்ப இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் மாத்துங்க பக்கத்துல பாலு சார். அந்த பக்கத்துல ஓப்பன் வச்சுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கா. சார். இல்ல இதுல இதே பேஜ்ல கிராஃபிக் மேல பே ஆஃப்ல இன்னும் கொஞ்சம் வாங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வாங்க. ரைட் சைடு கொஞ்சம் மேல, கிராஃபிக் மேல, இன்னும் மேல, அப்படியே ரைட் சைடு கொண்டு வாங்க. கார்னருக்கு ஆன் டார்கெட் டேட் இருக்கா, அதுக்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது எடுங்க. அதுல இன்னைக்கு மட்டும் வைங்க, மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துருங்க. மேல மேல. ஓகே சார். சேஞ்ச் நோயை வச்சுக்கோங்க. இப்போ இத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்க சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த இடத்துல பிளாட் ஆயிடுமா? இன்னைக்கு எவ்வளவு ஆட் ஆயிருக்கு, இன்னைக்கு சேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு காமிக்கும் சார். ஓஹோ, பின்னாடி இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது இதுலயே காட்டும். ஓகே, இது பாத்துக்கங்க. ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவரால் வச்சுக்கோங்க. இப்ப சேஞ்ச் பண்ணீங்க, ஓஏ சேஞ்ச் வேணாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் பாத்துக்கலாம். அங்கேயும் பாத்துக்கலாம், அதை இங்க பாத்துக்கலாம். இங்க வந்து சேஞ்சிங் வேணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆமா சார். ஆனா இப்ப நாம பாக்குறது சேஞ்ச் இன் ஒய். ஆமா, இன்ட்ராடேல பாக்குறது பாத்துக்கணும். ஆனா நீங்க ஓவராலா சேஞ்சஸ் வருதுன்னு தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்டே வச்சுக்கோங்க, சேஞ்ச் வேணாம். சரி. நம்ம போட்டிருக்கிறது ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். நீங்க போட்டிருக்க ரேஞ்ச் கரெக்டான்னு பாருங்க சார். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இல்ல சார், அதுதான் ஓகே, அது ஓகே. இவரை சொன்னேன், இவர ஆண்ட்ரியூவ. இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் எங்க அதிகமா இருக்கு பாருங்க. கால் வந்து இங்க கால்ல வந்து நான் போட்டிருக்கிறது கேக்குறீங்களா சார்? இந்த கிராஃப்ல கேக்குறீங்க? இப்போ இந்த பே ஆஃப் போட்டிருக்காருல சார். ஆமா சார். இதுல எந்த ரேஞ்ச் நீங்க 24,700 சொன்னீங்களே? ஆமா சார். 24,700ல வைங்க சார். 24,720ல போய். இதுல கால் அதிகமா இருக்கு சார். ஆனா 24,700 அடுத்து 24,800ல அதிகமா இருக்கு. ரெண்டு ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்குது. 24,700 தாண்டாதான் 800. சரி, அப்ப 24,700 சார். 700 உங்களுக்கு டவுன் சைடு 24,500 சொன்னேன் சார். 600லயும் அதோட அதிகமா அந்த லெவல் இருக்குது. ரைட். அப்போ இப்போதைக்கு 600 தான் உங்களுக்கு சென்டர் பாயிண்டா இருக்குது. சரி சார். இப்போ எந்த பக்கம் நகருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். 24,500 பக்கம் போயிருச்சுன்னா சரி சார், உங்களோட கால் செல் பண்ணதும் உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். ஆமா, அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு 24,700ல இருந்து 24,600க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கீங்க கால். ஓகே சார், ஓகே சார். சரி சார், இப்போ நான் வந்து காலை ஷிஃப்ட் பண்ணி பக்கத்துல கொண்டு வந்துடுறேன். ஆனா புட் லாஸ்ல தானே சார் இருக்கு, அது எதுவும் பண்ண வேணாம் சார், அப்படியே வச்சிருக்கலாம். அது அப்படியே இருக்கு சார். உங்களுக்கு ரேஞ்சுக்கு வெளில போனா தானே சார் அந்த மாதிரி வரும். ஓ, கரண்ட்ல உங்களுக்கு சார் இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சுல சார். சார் இப்போ நம்ம இத மாத்தி பக்கத்துல 24,600 காலுக்கு வந்துடுறோம் சார். அது எப்போன்னா 24,500 போற சமயம் போறப்ப நான் மார்க்கெட் திருப்பியும் மேல ரிவர்ஸ் ஆகி பழையபடி வந்துச்சுன்னா நான் இப்ப அந்த 24,600 காலை வித்துட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணிட்டு 24,700க்கு வரணுமா சார்? எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு கேக்குறீங்க இல்ல? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஆட் போயிட்டு இல்ல சார், அது தெரியும் சார். நான் என்ன கேட்டேன் சார், இப்ப நேத்து வந்து மார்க்கெட் வந்து நேத்தோட பிவோட்ல S1ல ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமா பிவோட்டுக்கு போனோம். நான் என்ன பண்ணிட்டேன், பேப்பர் ட்ரேட் எடுத்ததை அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். அந்த இடத்துல இருக்கிறத ஆட் பண்ணேன் சார். ஆனா மார்க்கெட் திருப்பியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல சார். இப்ப நம்ம சொன்ன மாதிரியே 24,700ல இருந்து 600க்கு காலை மாத்திட்டோம். மார்க்கெட் 24,500 போனனால திருப்பியும் மேல ஏறிச்சுன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு கேட்கலாம் சார். இல்ல சார், இப்போ நேத்து மார்க்கெட் எவ்வளவு சார் க்ளோஸ்? 24,700.
680 சார். அப்ப 700. 700. 700. அப்ப 700 வந்து ஸ்டாடல்னு வச்சுக்கீங்க. அப்ப ஸ்ட்ராங்கில் என்ன போடுவீங்க? மேல ஒரு 500 900 போடுவேன் சார். பாயிண்ட். இல்ல சார், ஒரு 100 பாயிண்ட் போட்டுங்க சார். சார் அப்ப 600 800 சார். 600 800. நேத்து மார்க்கெட் க்ளோசிங் அப்போ 24,600 புட்டு வந்து 61 ரூபா இருந்தது சார். அதை மாத்துங்க சார், ஸ்ட்ரைக்கை மாத்துங்க சார். எந்த ஸ்ட்ரைக்? 24,600 புட்டு சார். புட்டு வந்து 24,600. 600 மாத்திட்டேன். கீழே உள்ள வந்து கால் வந்து 800 சார். 800. ஓகே சார். இப்போ 24,600 வந்து 70 ரூபா 800 வந்து 70 ரூபா 10 பைசா போடுங்க சார். பிரைஸ் 70 ரூபா 10 பைசா போடணுமா? 70 ரூபா. 70.10. 69 ரூபா 5 70 போடுங்க. இல்ல 800. இதுயா? இது வந்து 70 ரூபா இருக்குமா? 70 ரூபா. 70 ரூபா. மேல உள்ளது 60 ரூபா. மேல உள்ளது 60 ரூபா. இது ஆட் டு டிராஃப்ட் கொடுங்க சார். ஆட் டு டிராஃப்ட். ஓகே. இன்னைக்கு டேட்டா போட்டு சேவ் பண்ணுங்க சார். இது என்ன பேர் போட்டா சார்? இது பேர் என்ன? சும்மா ஸ்ட்ராங்கிள் போடுங்க சார். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் சார். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். போட்டேன் சார். ஓகே சார். இது வந்து நேத்து கண்டிஷன் படி ஒரு ஸ்ட்ராங்கிள் மார்க்கெட். நேத்து முடிஞ்ச கண்டிஷன் சார். ஆமா சார். ஆமா சார். புரியுது சார். ஒருவேளை நேத்து பிரைஸை வச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் நீங்க ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எது ப்ராஃபிட்ல இருக்கு? கீழே இருக்கிறது 24,800 செல்லு வந்து 70 ரூபா போட்டாலும் அது வந்து 1,455 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கு. ரைட், ப்ராஃபிட்ல இருக்கா? ஆமா சார். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ப்ராஃபிட்ல இருக்கிறது புக் பண்ணிக்கலாமா? புக் பண்ணிக்கலாம். ஆனா அது எப்போ புக் பண்ணணும்னா உங்களுக்கு 24,600 வந்துருச்சுன்னா நீங்க அதை புக் பண்ணிக்கலாம். அந்த அதாவது இன்னொரு ஸ்ட்ரைக் நம்ம எது ரெண்டு ஸ்ட்ரைக்ல எது பக்கத்துல புரியுது சார். இப்போ 24,600க்கு மார்க்கெட் வந்துருச்சுன்னா இந்த 24,800 காலை வந்து நீங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு சரி சார் அந்த கரண்ட் பிரைஸ்ல அப்ப புட்டு எவ்வளவு இருக்கோ அதே பிரீமியத்துக்கு ஒரு காலை செல் பண்ணி விட்டுருங்க. ஓஹோ, மறுபடியும் ஒரு காலை செல் பண்ணிடுங்க. ஆமா சார். இத புக் பண்ணிட்டு உள்ள இறங்கி வர்றோம். இப்ப வந்து நம்ம இப்ப இதே லெவல வச்சு பார்க்கும்போது இப்ப புட்டு வந்து 68 ரூபான்னு இருக்குது, கால் வந்து 49 இருக்கனால இப்ப காலை நம்ம சப்போஸ் சொல்றேன் சார், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு 68 70 இருக்கிற காலை செல் பண்ணிக்கணும். ஆமா சார். இப்போ பாலு சார் ஆட் கொடுங்க சார். ஆட் சார் அசோக் சார் இன்னொன்னு இருக்கு அதையும் சொல்லிடலாம். அதான் நிறைய இருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பி சைட்ல வந்து லாஸ் காமிக்குது இல்லையா? 60 ரூபாய்க்கு என்ட்ரி வந்திருக்கு, இப்போதைக்கு 68 ரூபாய் இருக்கு. ஸோ அந்த 8 ரூபாயை வந்து லாஸை புக் பண்ணிட்டு டோட்டலா அந்த 68 ரூபாய் 60 பைசாவுக்கு லாஸை அப்படியே புக் பண்ணிக்கிட்டு 68.60க்கு டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு 70 ரூபாய் இருக்கு. சரிங்களா? 35 ரூபாய் போயிட்டு 2 காலை வந்து செல் பண்ணுது, 2 புட்டை வந்து செல் பண்ணணும். இல்ல சார், இதுதான் புரியல சார். அதாவது இந்த 70 ரூபான்னு இருக்கிறத செல் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு 35 ரூபான்னு இருக்கிற காலா புட்டா சார்? புட்டு 35 ரூபாயில 2 புட்டு வித்துட்டீங்க. சரி சார். அப்ப நீங்க வந்து இன்னும் உள்ள தள்ளி போயிடுறீங்க. பாலு சார் இத க்ளோஸ் இத வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இல்ல எக்ஸிட் பண்ணனும்னா அத அன்செக் பண்ணிட்டு இதுலயே பண்ணிட்டீங்களா சார்? இதுலயே மேல ஆட் கொடுங்க.
புட்ல 35 rupeesல எங்க இருக்கு பாருங்க. 37 இருக்கு. அதுல ரெண்டு செல் பண்ணுங்க. பண்ணிட்டேன். டன். இன்னும் 24,600 எடுத்து விட்டுருங்க சார். அன்செக் பண்ணுங்க சார். 24,600. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து 24,500 வரைக்கும் வந்துருச்சு. ஓஹோ, இது கொஞ்சம் வைட் ஆயிருச்சு. வைட் ஆயிடுச்சு. வைட் பண்ண சொல்றீங்க. புரியுது. இது ஒரு மெத்தட். கீழ வாங்க. கீழ வாங்க. உங்களுக்கு புக்டு ப்ராஃபிட் ஏதாவது இருக்கா? இருக்காது. ஜீரோல இருக்காது. ஆமா. இதுக்கு பதிலா நீங்க மேல போங்க சார். லாஸ புக் பண்ணாம ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுறது. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க இத ப்ராஃபிட்ட எப்படி புக் பண்றதுன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துறேன். இல்ல அது அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும்ல சார்? இல்ல அது தெரியும் சார். எக்ஸிட் வேணா அன்செக் பண்ணுங்க சார். அன்செக் பண்ணிட்டு கால்ல ஒரு 65 ரூபா உள்ள புட்டு காலை செல் பண்ணுங்க சார். அன்செக் பண்ணுங்க. மேல போங்க. ஆட் கொடுங்க. கால்ல ஒரு 65 ரூபா அது செல் கொடுங்க சார். 24,750. 65 ரூபா 50 பைசா இருக்கு. அது செல் கொடுங்க சார். ஒண்ணா ரெண்டா? டன் கொடுங்க. டன். ஒண்ணுதான். டன் கொடுங்க. இப்போ சார் ஏற்கனவே போட்டார்ல 24,500. அதை அன்செக் பண்ணுங்க சார். மேல 24,500 எடுத்துருங்க. கீழே 24,600 போடுங்க. கீழே உள்ளது இல்லை. கீழே 24,600. ஓகே சார். இப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த 1,590 ரூபா புக்டு ப்ராஃபிட்ல இருக்கும். உங்க கையில இருக்கும் ப்ராஃபிட்ல. புரியுது சார். ஓகே சார். கையில ப்ராஃபிட்டா இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு கையில இருக்காது. நீங்க திரும்ப அதை வந்து ரன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு விதமாவும் பண்ணலாம். நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி வச்சுட்டு அதை ரிஸ்க் பண்ணலாம். இல்லையா நான் டோட்டலாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அதையும் பண்ணலாம். சரி சார். ரெண்டு மெத்தட் இருக்குது. ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிக்கலாம், இல்லனா லாஸா இது பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி ரெண்டு ஸ்ட்ரைக்கா இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சார் சொன்னது. கரண்ட் மார்க்கெட் நம்ம பே ஆஃப்ல சென்டர்ல இருக்கணும் சார். எனக்கு புரியுது. அதாவது வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறோம். ஆமா. இருக்கிற லாஸுக்கு மறுபடியும் ஆட் பண்ணி கவர் பண்றோம். ஆமா. ஓகேவா? அவ்வளவுதான் சார். ஓகே சார். சார் இப்ப நம்ம இது பண்ணிடுறோம் சார். எனக்கு இதுதான் சார் கேள்வி. இப்ப நம்ம பண்ணி இப்ப வந்து அதோட ரேஞ்சு சின்னதாவும் இருக்குது. இவ்வளவு முதல் சரி. இப்ப திருப்பி மார்க்கெட் இருந்த பொசிஷனுக்கே வந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? அதாவது இப்ப நம்ம 24,600 வந்துருச்சு. திருப்பி மேல ஏறிச்சுன்னா இப்ப கால் சைட் நம்ம இப்ப புதுசா ரைட் பண்ணது லாஸ்ல இருக்கும்ல சார், அதை எப்படி இது பண்றதுன்னு கேட்கல சார். திரும்ப நீங்க இதுதான் 24,700 தான் நீங்க திரும்ப செல் பண்ணணும். 700 தான். இத லாஸ புக் பண்ணிட்டு அதை செல் பண்ணணுமா சார், இல்ல இத ஹோல்ட் பண்ணிக்கலாமா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 800ல இருந்தோம் சார். ஆமா சார். மார்க்கெட் கீழே வந்துச்சுங்கன்னா நல்ல கீழே இறங்கி வரோம். நம்ம 750. ஆமா. நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம். திரும்ப மேல போகுதுன்னா மறுபடியும் நம்ம 800 தான் செல் பண்ணணும். நம்ம கொஞ்சம் பின்னாடி வரணும். இல்ல சார், அது ஓகே சார். எனக்கு அந்த இது புரிஞ்சிச்சு. நம்ம திருப்பியும் மேல அங்கதான் வரணும். ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம புதுசா ஒண்ணு ரைட் பண்ணிருக்கோம்ல சார், அந்த 24,700 அத வந்து அப்ப அதுல மேல போகுதுன்னா அது லாஸ்ல இருக்கும்ல சார். அதை நம்ம எப்படி அதை ஹோல்ட் பண்ணலாமா, இல்ல அதையும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் புதுசா அந்த 24,700 அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க 800 ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 24,600 லாஸ்ல இருக்கிறது ப்ராஃபிட்டுக்கு வர ஆரம்பிச்சிரும்ல. ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிரும். புரியுது சார். இந்த 750 லாஸ் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணிருக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுல போயிடும். எடுத்த ப்ராஃபிட் போயிடும். லாஸ் பண்ணாம வெளில வந்துக்கலாம். அதானே சார்? நீங்க மந்த்லிக்கு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
சரி, அதான் அதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்கல்ல சார், அவங்க கூட அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது புதுசா இருந்துச்சு. இங்க இருக்கு பாருங்களேன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மணி நீங்க பாத்துருக்கீங்க 24,194 இருந்து 25,084 வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மணி. செகண்ட் எஸ்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 23,750 இருந்து 25,528 வரைக்கும் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது எதை மைண்ட் பண்ணுது? அவங்க கேட்டது அப்படியே மேல போங்களேன், இது கொஞ்சம் மேல வாங்க, அந்த கிராஃப் காமிங்க. அதுல இந்த 1 SDன்னு போட்டிருக்கா, 1 SD இந்த பக்கம் -1 SD. ஆமா ஆமா, அதோ இங்க இருக்கு 1 SD. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரைட் சைடுல, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெஃப்ட் சைடுல. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ இது எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? அங்க வரும்போது வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஓ இதுக்குள்ள தான் இருக்குன்றதை இங்க மென்ஷன் பண்றாங்க சார். ஆண்ட்ரூ சார் புரியுது சார். எனக்கு இன்னும் இதுல இப்ப நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட தாண்டி தான் இது இருக்குது. அப்ப நம்ம பிரேக் ஈவனை கன்சிடர் பண்ணலாமா இல்ல இதை பார்க்கலாமா சார்? இல்ல பிரேக் ஈவன் தான் நம்ம பார்க்கணும் சார். மேல போங்க. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னா அந்த எட்ஜ் இருக்கு பாருங்க, அங்க வர்றப்ப நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிரணும். ஃபிளாட்டா இருக்கிறது ஃபிளாட்டா இருக்கிறது முடியுதுல 24,600 700ல இருக்கும்போ நம்ம செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக்கு பக்கத்துல அதுதானே சார் அந்த எட்ஜுமே. நம்ம செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைடுல வந்து 24,474, அப் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 24,875. ஓகே சார். ஆனா நம்ம வந்து இந்த இது எப்ப குறைய ஆரம்பிக்குதோ இந்த இடத்துக்கு போனோடனே நம்ம ஆக்ஷன் எடுத்துடணும். இந்த கிராஃப்ல அந்த மேல லைன் இருக்கு இல்லையா, அது எப்போ இன்க்ளைன்ட் கீழே சரிய ஆரம்பிக்குதோ அங்கேயே நம்ம ஆக்ஷன் எடுத்துடணும். அதே மாதிரி ரைட் சைடுல அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது சும்மா எக்ஸ்ட்ராவா இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எப்போனா லாங் டர்ம் நீங்க போகும்போது வந்து அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். மந்த்லிக்கு ப்ரோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னன்னா உங்களுக்கு அந்த பிரேக் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தாண்டி இருக்கணும், அதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இப்போ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே இல்ல இப்போ. புரியுதுங்களா? அந்த பிரேக் ஈவன் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 தாண்டி இருந்தா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ன்னு அர்த்தம். இப்போ வந்து இப்போ நீங்க போட்டுக்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 தாண்டி இல்ல, சோ வந்து அது இல்லன்னு அர்த்தம். இதே பாலு சார் நீங்க மந்த்லிக்கு போட்டுக்காமீங்க, அவருக்கு மந்த்லில செலக்ட் பண்ணி ஒரு 200 இருக்கிற ஒரு 200 rupees இருக்க பிரீமியத்துல 2 பக்கமும் செல் பண்ணி காமிங்க அவருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் பெருசாயிடும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 தாண்டி இருக்கும் அந்த பிரேக் ஈவன், அதுதான் அதுக்கு மீனிங் ஆக்சுவலா. நீங்க ஆகஸ்ட் 28 அந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் இல்ல ஆகஸ்ட் 28 வர 200 rupees சார். பாலு சார் ஆகஸ்ட் 28 புது ஸ்ட்ராட்டஜி. ஆகஸ்ட் 28ல 200 rupees இருக்க பிரீமியம் 2 பக்கம் போட்டு காமிங்க அவருக்கு. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 தாண்டி இருக்கும் உங்களுக்கு. அப்ப 2 கிட்ட வந்துரும். போட்டே காட்டிடலாம். நான் போட்டு ரெடியா வச்சிருக்கேன், நான் காமிக்கவா? காட்டுங்க சார். இது ஆகஸ்ட் 28. சரி சார். இதோடது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் எடுத்திருக்கோம் நம்ம. ஓகே சார். இது ஓபன் பில்டர்ல போயிட்டோம்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க இந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு பாருங்க. இதை தாண்டி தான் நமக்கு பிரேக் ஈவனுக்குள்ள இருக்கு. சோ அதை தாண்டி தான் நமக்கு பிரேக் ஈவனே வருது பாருங்க. கிராஃபே பெருசா இருக்கு பாத்தீங்களா? அந்த பிரேக் ஈவன் வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தாண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அதுக்கு மீனிங் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சில பேர் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 SDன்னு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் வச்சு போடுவாங்க. அவ்வளவு வரைக்கும் வெயிட் பண்ணி அங்க வந்ததுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சார். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போடும் போதே ஸ்ட்ராட்டஜி போடணும். ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்ட்ராட்டஜி வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு போடுவாங்க. தள்ளி வைக்கணும். ஆமா 2 ஸ்டாண்டர்டுக்கு புரியுது சார். ஸ்ட்ரைட்டா தள்ளி வைக்கணும் 2. இப்போ வந்து இதே மந்த்லில வந்து 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்துரும். மந்த்லில 100 rupees 2 பக்கம் வித்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்துரும். அதாவது 1000 பாயிண்ட் 25,000 to 24,000 காட்டுது சார். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. 1000 பாயிண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதைத்தான் சொல்லுவாங்க. நீங்க யூசுவலா என்ன போட்டீங்க, டெக்னிக்கல் வேர்டு என்னன்னா யூசுவலா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடுறீங்களா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடுறீங்கன்னா அந்த பிரேக் ஈவனை தான் அவங்க மீன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அதான் அதோட மீனிங். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராடல் தானே சார்? இது இவர் போட்டிருக்க ஸ்டாடில் நீங்க ஸ்டாங்கிள் போட்டு பாருங்க. ஸ்டார்டிங்ல ஸ்டாங்கிள் போட்டு பாருங்க. ஸ்டாங்கிள் அதுதான். சோ 24,000 ஸ்டாங்கிள் போட்டீங்க இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் நல்லா கிடைக்கும். மாத்துங்க, ஆகஸ்ட்க்கு மாத்தீங்க.
அது ஸ்டாடில் இப்போதைக்கு ஆகஸ்ட் 25,000 ஸ்டார்ட்ல தான் இருக்கு. ரெடிமேடாவே இருக்கு மணி, அதை அப்படியே கிளிக் பண்ணிடுங்களேன், ஈஸியா வந்துடும். இல்ல சார், அது வேற மாதிரி வரும் சார். வேற மாதிரி வராது. அப்படியா? அது ரெடிமேடை போட்டுட்டு அப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு கூட சொல்லி கொடுக்குறாங்க வீடியோவில். பாருங்க, பெருசா லைன் போட்டுச்சு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 24,000 25,000. ஜூம் அவுட் பண்ணுங்க கனெக்ஷன் பண்ணி. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஆனா இங்க பிரைஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல சார்? ஒரு இதுல 220 இருக்கு, இன்னொன்னு 95 தான் இருக்கு. அப்ப அது மாதிரி போடலாங்களா? மார்க்கெட் 24,650 இருக்கு. ஆனா நம்ம ஸ்டாடில் பாத்தீங்கன்னா 24,800 இருக்குது. 24,500 போட்டிருக்கோம். ஓகே சார். ஓகே, 24,500 இருந்துச்சுன்னா இது ஓகே. இப்ப இதுல பாருங்க, நீங்க புட் சைடு வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பின்னாடி பேக் சைடு நல்லா ரேஞ்ச் இருக்கு, இந்த பக்கம் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் இருக்கு. 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சோ இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்க உங்களுக்கு ஒரு வியூ இருக்கு மார்க்கெட்ல வந்து, எனக்கு கீழே எவ்வளவு வேணாலும் எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், மேல கொஞ்சம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வியூனா இது ஓகே. சோ அப்பப்போ ஒவ்வொரு மந்த்துக்கு நீங்க உங்களோட வியூ பொறுத்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மார்க்கெட் மூவ்மெண்ட் பொறுத்தும். இப்ப நம்ம உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப பெரிய ரேஞ்ச் தேவைப்படுது, மேல வந்து கம்மியான ரேஞ்ச் போதும் அப்படின்னா இந்த மெத்தட் இப்போ இவங்க போட்டிருக்கிறது ஓகே. புரியுதுங்களா? கீழே தான் கவர் பண்றோம், மேல கொஞ்சம் தான் வந்தா போதும். மேல வந்து ஓரளவு ஆவரேஜ் அந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ வந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கு அந்த பிரேக் ஈவன்? எங்க இருக்குங்க? 23,600 வரைக்கும் இருக்கு. 25,370 வரைக்கும் கவர் பண்ணுது. சோ இத நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் நீங்க. போடும்போது இது வந்து ஸ்டார்டிங்ல உங்களோட ரேஞ்ச், நீங்க ஒரு வியூ வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஆமா சார். அந்த வியூ படி போடுறது. மந்த்லில ஸ்டார்ட்ல எங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு போடணும். கரெக்ட். ஏன்னா இன்னும் எக்ஸ்பைரி முடியல நமக்கு ஜூலை மந்த். ஆனா ஆகஸ்ட் மந்த்ல இப்போதைக்கு 25,000 ஸ்டார்ட்ல இருக்கு சார். ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஓபன் பண்ணுங்க சார். ஆகஸ்ட் மந்த் ஷோ ஆல் கொடுங்க சார் கீழே ஸ்ட்ரைக். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 தான் ஆகஸ்ட் மந்த்துக்கு. ஆமா. ஓகே, அத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கு 24,672. சரி சார், இப்ப இந்த இதை வச்சு கேக்குறேன். இப்ப இதுல ஸ்ட்ராங்கிள் போறதுன்னா 24,600 கால்ஸ் புட் சைடு அதிகமா இருக்குது. இங்கிட்டு வந்து 24,000 புட் அதிகமா இருக்குது. 24,000 புட் அதிகமா இருக்கு. 26,000 ஒரு 1000 பாயிண்ட் வைங்க சார். ஃபர்ஸ்ட் கரண்ட் ஸ்டார்ட்ல இருந்து மேல ஒரு 500 கீழ ஒரு 500 வச்சீங்கன்னா மேல 25,500 போகும். ஃபர்ஸ்ட் ஓகே. அடுத்து ஒரு 500 போனீங்கன்னா 26,000. இல்ல ஆப்சைட் ஆப்ஷன். இதே மாதிரி டவுன் சைடு ஒரு 500 போனீங்கன்னா கீழ 24,500 இருக்கும். 500 24,000 24,000 1000 பாயிண்ட் வித்தியாசம். மேக்ஸிமம் மந்த்லி பாத்தீங்கன்னா இந்த 1000 பாயிண்ட்குள்ள தான் இருக்கும். புரியுது சார். சோ அந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ள உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அதை நீங்க பாத்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்றதா பெரிய அதுதான் நீங்க ப்ராஃபிட் பண்ணி நகர்த்தி கொண்டு வரணும். அதுதான் மெயின் இதுல. ஏன்னா இப்போ நீங்க ஸ்ட்ராங்கிளா போட்டீங்கன்னு வச்சீங்களே. சரி சார். இப்போ இந்த மந்த்துக்கு பாத்தீங்கன்னா 24,500 போட்டிருக்கோமா? ஆமா. 25,000 போட்டிருக்கோம் இப்ப ஸ்டார்ட்ல. அப்ப ஸ்ட்ராங்கிள்ங்கிறப்ப என்ன வருது? 300 பாயிண்ட் கூட்டிக்கணும். 24,500ல இருந்து 25,500 வரை. 25,500 ரைட்டா? இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா 24,500 வருதுன்னா நீங்க இந்த கால் செல்ல வந்து புக் பண்ணிட்டு வருவீங்களா? அத புக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அதாவது 25,000ல இருந்து நீங்க புக் பண்ணிக்கிட்டே வருவீங்க கால் செல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்துல. ஓகே சார். அப்படி புக் பண்ணிட்டு வர்றப்ப நீங்க ஒரே ஒன் சைடா போகுதுன்னா மார்க்கெட் கரெக்டா எங்க வரும்னா 24,500க்கே வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராடலா மாறிடுமா? ஆமா, ஸ்ட்ராடலா மாறிடும். ஸ்ட்ராங்கிள்ல மாறிடும். ஆனா நீங்க மந்த் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ராங்கிளா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஒன் சைடுல நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆமா, இடையில ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் முக்கியம். கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இல்ல அதுதான் அது. ஒருவேளை லாஸ் வந்தா அந்த ப்ராஃபிட்டை வச்சு நீங்க இது பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறது கேபிட்டல் வச்சு பண்ண வேணாம்.
அதுக்கு புரியுது தான் சார். ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்காங்க ப்ராஃபிட் நம்ம. புக் பண்ணதை வச்சு அட்ஜஸ்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து லாஸுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க அதை ரிஸ்க் பண்ணலாம், நீங்க போட்டிருக்க கேபிட்டல் ரிஸ்க் பண்ணாம. அதுக்காக தான் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொண்டு போக சொல்றது. புரியுது. லாஸ பண்றதோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணிக்கணும் அடுத்த இது. ஆமா. இப்போ போன மாசம் இந்த ஜூலை மந்த்துக்கு வந்து மந்த் ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாடில் விழுந்தது 25,500. சரி சார். 25,500ன்னா அப் சைடு வந்து 26,000, டவுன் சைடு 25,000. நீங்க ஸ்ட்ராங்கிள் போட்டிருந்தீங்கன்னா நீங்க காலை புக் பண்ணி கடைசியில 25,000 ஸ்டார்ட்ல வந்து நிறுத்தியிருப்பீங்க. ஆமா, அதையும் தாண்டி வந்துடுச்சு. அதையும் தாண்டி வந்திருக்கணும். அப்போ நீங்க அந்த சமயத்துல நீங்க புக் பண்ணிட்டு விட்டுறணும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு மூவ் ஆயிரணும். அடுத்த மந்த் ஸ்டாடில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்டாடில் அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா, அடுத்து வேற அதுக்கு மூவ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க அதுல இருந்து 26,000ல இருந்து நீங்க செல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆமா சார். அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படிதான் பண்ணணும் நீங்க. சரி சார், தேங்க்ஸ் சார். ஓகே. இப்போ இவர் 2 பேர் சொன்னதையும் யோசிச்சு பாருங்க நீங்க. ஓகேங்களா? கணேசன் மணி சார் சொன்னாங்களா ஆப்போசிட் சைட்ல பண்றது. ஆமா சார். அது வந்து என்னன்னா இப்போ வந்து ப்ளீடிங்கை குறைக்கும். அது வந்து என்னன்னா இந்த மணிக்கு போயிடும். இப்போ நீங்க வந்து புட் சைடு ஏறுது, நீங்க கால் சைடு வந்து புட் சைடு ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க பிரீமியம். சரி சார். அது வந்து நீங்க ஒன் சைடு அதை கண்ட்ரோல் பண்ண விட்டீங்கன்னா அது பிரீமியம் இந்த மணி போன அப்புறம் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கால் சைடு புக் பண்ணி மேல ஏத்திட்டே வந்தாலுமே இந்த லாஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அந்த இந்த மணியோட டெல்டா வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், அது மூவ்மெண்ட் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ ஒரு ரேஞ்சில் வந்து அது அவர் சொன்னது என்னன்னா இப்போ வந்து ஒரு 200 rupeesக்கு ப்ரீமியம் போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படி கட் பண்ணிட்டு 100 rupeesக்கு திருப்பி செல் பண்றது. அது ஓகேங்களா? ஆப்போசிட் சைட்ல. ஸோ அதே 200 ப்ரீமியம்னா 100 rupeesக்கும் போது ஓடிஎம்ல இருக்கும் திருப்பி. ஆனா அதோட என்னன்னா இவங்க புக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் தேவைப்படாது, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் தேவைப்படும். ஏன்னா மார்ஜின் அதிகமா 2 போடும்போது இப்ப 3000 கால் சைடு ஒன்னு புட் அப்ப 2 இருக்கும். 3 எக்ஸாக்ட்லி புட் சைடு 2 இருக்கும். அதான் அவங்க சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. அது எதுக்காக பண்றாங்க? மார்ஜின் அதிகமா தேவைப்படும். ஆனா அது பண்ணித்தான் அவன் ஒரு ரேஞ்சுக்கு மேல நீங்க இந்த மணில விட முடியாது. நீங்க கால் இங்க புக் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒரு லெவலுக்கு மேல போகும்போது ஆமா அந்த இது வந்து இங்க 2 ரூபா கூடுச்சுன்னா அங்க 4 ரூபா அப்படி டபுள் தான் கூட்டிகிட்டே இருக்கும். சார் இதுக்கு ஹெட்ஜ் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. ரெண்டு சைடும் ஹெட்ஜ் பண்ணினா நீங்க அதான் நீங்க வந்து அயன் காண்டூர் மேலே போட்டு ட்ரை பண்ணுங்க. அயன் காண்டூர். இதுக்கு பதிலா ஒரு செல்லுக்கு ஒரு பை இருக்கும். ஆமா, அதை யூஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இல்ல அதுக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் தேவைப்படாது. அயன் காண்டர்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் ஃபிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. அயன் காண்டருக்கு 9 ரூபாயில 10 ரூபா வரைக்கும் வேணுமாம்ல? இல்லையே சார், அது ரேட் அதுக்கு வந்து மார்ஜின் கம்மி சார். அதுக்கு 1 லட்சம் வரும் சார். இப்ப இது வந்து 2.5 லட்சம் வருதுன்னா அது வந்து நீங்க ஒரு லாட் ட்ரேட் பண்ணீங்கன்னா 4 ஸ்ட்ரைக்குக்கு சேர்த்து 1 லட்சம் வரும் சார். ஆமா, ஒரு செல் வரும். ஆனா ரேஞ்ச் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடும். ஏன்னா பை இருக்கிறதுனால ரேஞ்ச் கம்மி ஆயிடும். அதெல்லாம் நீங்க என்னன்னா நீங்க பேப்பர் ட்ரேட் போடும் போது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. அயன் காண்டர்ல வந்து என்னன்னா உங்களுக்கு மந்த்லில போட்டீங்கன்னா மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்டே தேவைப்படாது. லாஸ் ப்ராஃபிட் பிக்ஸ்டு. நீங்க பாட்டுக்கு மந்த் எண்ட் வரைக்கும் விட்டுறணும். எங்க போனாலும் உங்களுக்கு லாஸும் பிக்ஸ்டு, ப்ராஃபிட்டும் பிக்ஸ்டு. வெளியே போயிட்டு நீங்க ஒவ்வொரு மந்த்தும் என்ன ஆகும்னா வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்து முடிப்பாங்க. போனாலும் திருப்பி அதுக்குள்ள வரும். உள்ள வந்து முடிப்பாங்க. சோ அந்த சமயத்துல நீங்க அயன் காண்டர்லாம் போட்டு அமைதியா உட்காரலாம். ஏன்னா 30,000 ப்ராஃபிட்னா 30,000 லாஸ்ன்னு அது பிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அதனால அதுல மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்டே நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. நீங்க ஓப்பன்ல வந்து போட்டீங்கன்னா கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணலன்னா ஹெவி லாஸ்ல போய் நிற்கும். ஏன்னா வெளியே போயிட்டு உள்ள வராம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து போயிட்டு அவங்க திருப்பி கவர் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஆமா. அதனால வந்து நீங்க அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி நீங்க ப்ரொடெக்ஷனோட அயன் காண்டர் மாதிரி போட்டு ட்ரை பேப்பர் ட்ரேட் போட மாதிரி ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்க.
இதுவும் பண்ண அதுவும் பண்ணி பாக்குறேன். ஆமா, ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டு டெய்லி வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டெய்லி அதை பார்க்கணும். நீங்க இந்த மாதிரி எம்டிஎம் மூவ் ஆகும்போது எனக்கோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படிங்க நீங்க திங்க் பண்ணிக்கணும். ஸோ நீங்க ஓப்பன்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சுதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சுதான் பண்ணியே ஆகணும் ஷூரா. மார்ஜினை பத்தி கவலைப்படலன்னா அதை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம இது அயன் கான்டென்ட் சொன்னீங்களா அதுதான். அதை வந்து அதுவும் நீங்க மந்த்லியில ட்ரை பண்ணுங்க. மந்த்லியில கண்டினியூஸா 1 இயர் போடுங்க. சரி சார். அது வந்து கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ட்ரை பண்றேன் சார். பேப்பர் ட்ரேடு ஒரு 6 மாசம் போட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள இருங்க. அப்பதான் அதுல உள்ள இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. டவுட் வந்தா திருப்பி நீங்க கேளுங்க. அன்னைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணேன் சார், விட்டுட்டேன். இது பாருங்க, இது எடுத்துங்க, இதை வேணா போட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. அதான் ஒரு 6 மாசம் பேப்பர் ட்ரேடு, அதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஒரு 6 மாசம் பாருங்க. அப்போ உங்களுக்கே அதுல உள்ள கஷ்டங்கள்லாம் தெரியும். டெய்லி ஆனா அதை வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? போட்டுட்டு விட்டுறக்கூடாது. டெய்லி எங்க போகுது எம்டிஎம் எல்லாம் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அதுல ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகே. அட்ஜஸ்ட்மெண்டே தேவையில்லையா? மேக்ஸிமம் தேவைப்படாது. மேக்ஸிமம் தேவைப்படாது. ஆனா 4 லெக் இல்லைங்களா? ஆமா, 4 லெக். ஒரு செல்லுக்கு ஒரு பை ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது நெக்ஸ்ட் மந்த்க்கா சார்? ஆமா. நீங்க மந்த்லி போட்டிருக்கேன் பாருங்க சார். நீங்க மந்த்லி வீக்லி ரெண்டையுமே நீங்க பேப்பர் ட்ரேட் போடும்போது ப்ரோ மந்த்லி வீக்லி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்க. சரி சார். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க என்னென்ன கஷ்டம் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் மந்த்லில எவ்வளவு ஈஸியா இருக்கு, வீக்லில எங்க இருக்கு அப்படிங்க தெரிஞ்சிடும். இன்ட்ராடே கூட போடுங்க நீங்க. அன்னைக்கு இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சார் போட்டேன். அது ஃப்ரைடே நினைக்கிறேன் சார். போட்ட உடனே கிட்டத்தட்ட 1000 மேல லாஸ் வச்சு வெளில வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் குரூப்பை பார்த்தேன், மனோ சார்ட்ட பேசினேன். அவரு அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, இதெல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ரியல் டே எல்லாம் போடாங்க. நீங்க பார்க்க வேண்டிய பேப்பர் ட்ரேட் போடும் போதுதான் உங்களுக்கு தெரியும் எங்க போனா என்ன ஆகும் அப்படின்னு. பேப்பர் ட்ரேட் போடும்போது நீங்க 3யுமே ட்ரை பண்ணுங்க சார். போயிட்டு இருக்கேன், ஒன்னொன்னா போட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க டேக்கு இன்ட்ராடேக்கு விட்டுருங்க. நீங்க மைண்டை விட்டுருங்க. இன்ட்ராடே எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. சரி சார். இன்ட்ராடே எல்லாம் வந்து நீங்க நல்லா பழகி அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடேக்கு வரணும். மந்த்லி வீக்லி ஓரளவு ஸ்டடி ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க நல்லா வந்து இதாயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இன்ட்ராடே எல்லாம் நீங்க டிசிஷன் டக்குன்னு எடுக்கணும். இல்லன்னா அன்னைக்கு அது என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே வந்து பரவாயில்ல, ஹோல்ட் பண்ணா வெளியே வந்துட்டீங்க, அது பெரிய விஷயம். விடுங்க. நீங்க இந்த பி சென்சிபிள்ல வார் சிட்டி பத்தி போடுறாங்களா, அது பாத்தீங்களா ஆண்ட்ரூ? இல்ல சார், நான் அது பார்க்கல சார். நான் இந்த ஸ்டாக் மார்க் இருக்குல்ல சார், அதுலதான் சார் ஒன்னொன்னா போட்டு சும்மா பேக் அந்த சிமுலேட்டர் இருக்கும்ல சார், அதுலதான் சார் பார்த்து. நீங்க ஒரு தடவை அவங்க இங்கிலீஷ்ல நல்லா சூப்பரா சொல்லி தராங்க. சரிங்க சார். பி சென்சிபிள்னு யூடியூப்ல தட்டுங்க. சரி சார். இந்த நேத்து மனோ சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன் சார். நான் அது முடிஞ்சு போச்சு லைவ் ப்ரோகிராம். இது வந்து ரெக்கார்டட் ப்ரோகிராம் இருக்கு. சரி சார். அதையும் கொஞ்சம் பாருங்க. சரி, பாக்குறேன் சார். அது முடிஞ்சா நான் எடுத்து போடுறேன்ல லிங்க். சரி சார், எடுத்து போடுறேன். பி சென்சிபிள்னு இருக்கு. அதுல வந்து ஆப்ஷனுக்குன்னு ஒரு 16 வீடியோ விட்டுருக்கான். எல்லாம் பேசிக் சார். இந்த அப்படியே ஆமா, பேசிக் இல்ல, இதே இப்ப நம்ம பேசுறதே அப்படியே. சரி சார். சரி சார். நம்ம பேசின அட்ஜஸ்ட்மெண்ட், அயன் கான்ட்ராக்ட், புல் கால் ஸ்ப்ரெட் எல்லாமே போட்டிருக்கான். லிங்க் எடுத்து போடுறேன்னு. பி சென்சிபிள்னு தட்டுங்களேன். இல்லாட்டி நான் அதை போடுறேன். பி சென்சிபிள் வந்துடுச்சு எனக்கு. ஹலோ. வாங்க சார். குருஜி வாங்க. குட் மார்னிங். தும்சம் பண்ணிக்கிறீங்களே. திருமண குரல் அடிச்சாதே வந்தேன் நானு. சொல்லி கொடுத்துருந்தாரு. திருமணம் இருக்காரா? சொல்லுங்க சார். மனசா எனக்கு பிடிச்ச குரல் கேட்டுச்சு. ஐயோ திருமணம் வந்திருக்காரு, படச்சிருவேன்னு உள்ள வந்து. மத்தவங்க குரல் எல்லாம் பிடிக்கல. இல்ல அவர் குரல் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு ஒரு குரல். நிறைய தடவை வந்து பேசி பத்தி ஏதோ நீங்க சொல்லி கொடுத்தது ஏதாவது தப்பா இல்ல சூப்பரா சொல்லிட்டீங்க. அத என்னன்னா ஒரு பினிஷிங் பண்ணாம இருக்கு. அது எப்படி பினிஷிங் யார் கேட்ட வராரு? நான் சார், ஆண்ட்ரூ சார். ஆண்ட்ரூ. 2 விஷயம் பண்ணீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து நிறைய ரூல் இருக்கு. ஆனா டீஃபால்ட்டா 2 ரூல் முக்கியமான ரூல். என்ன ரூல்டா?
நோட் பண்ணி வச்சிருக்க கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ற ஒரு ரூல். கேபிட்டல் எவ்வளவு ஆனாலும் ஆட் பண்ணி பண்ற ரூல் அட்ஜஸ்ட் பண்ற 2 ரூல் இருக்கு ரூல்ல. சரி சார். அதாவது என்கிட்ட கேபிட்டல் இவ்வளவுதான் இருக்கு, இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்றது ஒரு ரூல். இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் லாஸ் பண்ணாம கேபிட்டல் எவ்வளவு வேணா ஆட் பண்ணுன்னு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நீங்க முதல்ல இதை நீங்க பினிஷ் பண்ணணும். ஒண்ணு, எந்த கேபிட்டல் நீங்க என்கிட்ட கேபிட்டல் இருக்கு அதுக்குள்ளே பண்ண போனா அதுக்கு வேற ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணணும். கேபிட்டல் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேற ஸ்டைல். அது போக கேபிட்டல் கம்மியா தான் சார் இருக்கு, அதுக்குள்ளதான் சார் கம்மின்னு கிடையாது. ஐயோ நான் கேபிட்டல் கம்மி கூடன்னு சொல்ல வரேன். இல்ல இருக்கிற இருக்கிற கேபிட்டல் கேபிட்டல் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு இருக்கிற கேபிட்டல் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் பிரச்சனை கிடையாது, எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணா அதுக்கு வேற ஸ்டைல் இருக்கும். ரெண்டாவது விஷயம், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாலும் நீங்க இங்க பாக்குறத விட ஒரு இடத்துல முக்கியமா பார்க்கணும். அந்த இடத்துல நீங்க கவனிக்கவே இல்லை. சாட்டை மேல இருக்குங்க, மேல இருக்குங்க. உங்க பிஓபி முதல்ல பார்க்கணும். ப்ராஃபிட் ஆர் ப்ராஃபிட்டை எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போறது நெகட்டிவ் பண்ண விடக்கூடாது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க எவ்வளவு ஸ்டார்ட் பண்றீங்களோ 50 அதை அப்படியே மெயின்டைன் பண்ணா அதுக்கு மேல கூட தான் பார்க்கணும். அப்பதான் நீங்க ஸ்ட்ராட்டஜில இருந்து ரன்னிங் ப்ராஃபிட்டோட வெளியே வர வாய்ப்பு உண்டு. நீங்க ஏதாவது கூட அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே போய் 20 30 பிரயோஜனமே இல்லை. நீங்க 100 ட்ரேட் பண்ணா 20 ட்ரேட் வின் பண்ணி மிச்சம் ட்ரேட் கூட லாஸ்ட்லயே முடியும். ஆனா ப்ராபிலிட்டியா நீங்க வாட்ச் பண்ணிக்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். அது குறைய விடக்கூடாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அது போக நான் எடுத்துட்டு அந்த காலை என்ன பண்ண அப்படிலாம் கிடையாது. முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கால் இந்த புட்டு இது சப்போர்ட்ல இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க வந்தா இதை அட்ஜஸ்ட் பண்ண போறேன், இங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண போறேன், ரூலா கிரியேட் பண்ணி ரூலை டிசைன் பண்ணி முடிச்சிடணும். ஓகே சார். அந்த ரூல் வந்தா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண, மனம் போல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதே போல இந்த லாஸ் வந்தா எனக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த கேபிட்டலுக்கு நான் போதும் வெளியே போயிருவேன். அதே போல இந்த கேபிட்டலுக்கு இந்த ப்ராஃபிட் எனக்கு போதும், நான் வெளியே போயிருவேன். இப்படி எல்லாமே ரூலா கிரியேட் பண்ணா மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ரன் பண்ண முடியும். நீங்க மார்க்கெட் தூத்து பார்த்துட்டு மேலே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கூட காசு கொடுத்துட்டு போவீங்க. 1000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துப்பீங்க, 900 ரூபாய் ப்ரோக்கரேஜ் கொடுத்து அதுலயே சரியா போயிடும். ஏன் அதை சொல்றோம்னா, இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல எனக்கு கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சு, ரூல் தெரிஞ்சிருச்சு. இது எத்தனை நேரம் உட்காந்து பண்றது, அதை அப்படியே போய் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். என்ன சார் புரியல? ஆட்டோமேட் அல்கோவா பண்ணிக்கலாம். ஏன்னா இதோடைய கடைசி ஸ்டேஜ் அதானே. ஒரு ட்ரேடு உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு, வாழ்நாளும் உட்காந்தா பண்ணிக்கிட்டு போறீங்க. இல்ல பிக்ஸடா இந்த ரூல் இதுதான் ஃபாலோ பண்ண போறேன். அது ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு போறோம். முதல்ல தள்ளி வண்டி தள்ளிக்கிட்டாங்க, அப்புறம் மாட்டு வந்துச்சு, அப்புறம் கார் வந்துச்சு, கியர் வந்துச்சு, அப்புறம் கியர் எடுத்தாங்க, ஆட்டோமேட் பண்ணாங்க. எல்லாமே அடுத்த ஸ்டெப் தானே போயிட்டே இருக்காங்க. அப்ப ஏன் அந்த ப்ராபபிலிட்டி இந்த கேபிட்டல் தான் நீங்க அல்கோ பண்ணாலும் இந்த ப்ராபபிலிட்டி இந்த கேபிட்டல் எல்லாம் தெரியணும். அதுக்கு தெரிஞ்சாதான் அது பண்ணும். அப்ப அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். ப்ராஃபிட் வர்றதுக்கு முன்னாடி குண்டை கம்பட்ட இங்கிட்டு அடிச்சு அங்கிட்டு அடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சு கேபிட்டல் பார்த்தா கையில இருக்க கேபிட்டல் பத்தாத மாதிரி போகும். அதே விர்ச்சுவல் ட்ரேடு, லைவ் ட்ரேடுக்கு உங்க மைண்ட் செட்ல பதியவே கூடாது. ரெண்டுமே ஒரு ட்ரேட். நான் போட்டுருக்கேன் பேப்பர்ல காசு வருதுன்னா நீங்க பார்க்கலாம்னு அர்த்தம். பேப்பர் ட்ரேட்லயும் உங்களுக்கு பயம் வரணும், பேப்பர் ட்ரேட்லயும் சந்தோஷம் வரணும். இது ரெண்டு நடந்தது ரியல் ட்ரேட் ஒழுங்கா இருக்கும். எல்லா பேரும் ரியல் ட்ரேட் நல்லா இருக்கு, பேப்பர் ட்ரேட் நல்லா இல்ல, பேப்பர் ட்ரேட் நல்லா இருக்கு, ரியல் ட்ரேட் நல்லா அவங்க ஏதோ ஒன்று வாட்ச் பண்ணலாம்னு அர்த்தம். எப்ப பேப்பர் ட்ரேடு ஒரிஜினல் ட்ரேடா மாறும்டா நீங்க பண்ணிக்கிற ட்ரேட் சந்தோஷமா இருக்கும். இப்ப எனக்கு காசு வேணுமே வந்தா நான் ட்ரேட் பண்ணுவேன்னு உங்க மைண்ட் செட் சொல்லும் பாத்தீங்களா, அப்பதான் நீங்க ட்ரேடர். போட்டு 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 சரியா இருக்கும். ஐயோ இப்ப எனக்கு காசு இருந்தா போதும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்டா, லக்கி பாஸ்கெட் கூட பாத்தீங்களா? ஆமா சார். அதுல ராம்கி கையில எல்லா விஷயமும் இருக்கா, காசு மட்டும் இருக்காரு. அவங்க இருக்கா? ஆமா சார். மலேசியால இருந்து டிவி எல்லாம் வரும், இதை எடுத்து மாத்தணும், காசு இருந்தா ஓகே. இதுதான் அவன்கிட்ட எல்லாமே இருக்கு, காசு மட்டும் பத்தல. அந்த வேலை தெரியும், ஆனா அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். கேபிட்டல் எங்க இருந்தாலும் வருது வருது அவனுக்கு வந்துச்சா வந்துச்சு. கேட்டீங்கல்ல அந்த அட்ஜஸ்ட்மென்ட் சாரி கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல நான் இப்ப உங்களுக்கு விஷயம் சொல்லிட்டேன், நீங்க இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்க அட்ஜஸ்ட் பண்ணா நான் சொன்னதே வேத மந்திரம் கிடையாது. ரூல் சொல்லிட்டு அந்த ரூலை நீங்க கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராட்டஜி போடும்போது என்ன ப்ராப்ளம் இருக்கு, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணா என்ன பிஓபி மாறுது, அண்ணன் அட்ஜஸ்ட் பண்ணா எப்படி பிஓபி மாறுது, என்ன கேபிட்டல் எடுக்கிறோம், இல்ல வழியே இல்ல இந்த கேபிட்டலோட ஆட் பண்ணிட்டு ஹெஜ் வாங்கிக்கலாமா, ஒன்னும் வழி இல்ல, இப்ப கேபிட்டல் 2 லட்சம் ரூபா தேவைப்படுது, போய் 2 ரூபாய்க்கு கால் போட்டு பை பண்ணுங்க, 1.5 லட்சம் ரூபாய் மாறிக்கிறோம். ஒரு வழி இல்லை, இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சுக்கலாம், 2 ரூபாய் கால் போட்டு பை பண்ணுங்க. $2
ரூபா 99 பைசா 1 ரூபா ரூபாய்க்கு மேல இல்லை சார். சார் 2 ரூபா அப்படி அவ்வளோதான் சார். 2 ரூபா தான் சார். 2 ரூபா 2 ரூபா ஏதாவது பை பண்ணுங்க சார். பைசா தான் பார்க்குறேங்க சார். நான் தாக்கல சார் உங்களுக்கு 1.75 இருக்கா சார். 23,350 கொடுத்து சார். 1.25 இல்ல சார். சரி பை பண்ணுங்க பை பண்ணுங்க பை. ஒரு பை 2 பை 2 பண்ணுவோம் 2 பை பை. இந்த பக்கம் வாங்க. இது என்னடா பழகும் போதே ஸ்பீடா பழகிடணும். அந்த அப்பதான் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு ஸ்பீடா வரும். அந்த பக்கம் இருங்க சல்லுன்னு மேலே ஏத்துங்க. அது கீழே இருங்க அது கீழே இருங்க அது கீழே இருக்கு. கீழே இருக்குங்கன்னா மேலே சல்லுன்னு இருங்க. கீழே கீழே வந்துடணும். இந்த பக்கம் 2 ரூபா வாங்க. 1 ரூபா 10 பைசா தான் சார். எதனாலும் வாங்குங்க சார். அது மேட்ரு. அதெல்லாம் லாஸ் தான் சார் நம்மளுக்கு. அந்த 100 ரூபா லாஸ் தான். அதெல்லாம் யோசிக்கலாம் இருக்காது. 2 டன்னு விடுங்க சார். செல் பண்ணிருக்கோம். இல்லங்க மாத்திக்கிறோம். டன்னு விடுங்க மாத்திக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டன்னு விடுங்க. பை போடுங்க. எல்லாம் மாத்திக்கலாம். எல்லாமே இங்க வச்சுக்கலாங்களா அவசியம் இல்லை. சரி சார் சரி சார். ஓகேவா? பை போடுங்க சார். செல்லா இருக்கு. பையா மாத்துங்க. மேல போடுங்க. பையா மாத்துங்க. ஓகே. இப்ப அந்த 2 பையை எடுத்து விடுங்க. இந்த 2 பையன் எடுத்துருவா. எடுத்து விடுங்க. கேபிட்டல் எவ்வளவு தேவைப்படுது? 2.3 2.40 தேவைப்படுது. விர்ச்சுவல் போல பத்த மாட்டேங்குது. இன்னும் இந்த டைட்டா வரலாம். 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வந்தீங்கன்னா கேபிட்டல் ஒரு 40% உங்களுக்கு ரிடியூஸ் ஆயிடும். கேபிட்டல் பத்தலைண்டா. ஆன் பண்ணட்டுமா? ஆன் பண்ணிங்க. அதே தான் கட்டுது 2.40. குறையும் குறையும் குறையும். என்ன டைட்டா ஹெஜ் வரணும். 2 ரூபா 2,000 ரூபா அந்த மாதிரி ஹெஜ் வர கிடைக்கும். இதெல்லாம் ரூல் கிடைக்கும். நீங்க இதெல்லாம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கங்க. 2 ரூபா 2,000 ரூபா எவ்வளோ வேணா போட்டு பண்ணிக்கலாம். அதுவும் ஒவ்வொரு லட்சம் எடுத்து ஆட் பண்ணும்போது பிஓடி போய் நீங்க பார்க்கணும். ஒன்னு ஆட் பண்ணும்போது பிஓடி என்ன கண்டிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பழைய பிஓடி எவ்வளவு மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு மேக்ஸ் லாஸ் எவ்வளவு இது எல்லாமே நோட் பண்ணிடுறீங்க. 62 இருந்தது சார் ஃபர்ஸ்ட். அப்படியே நீங்க மாத்திக்கே வந்தீங்கன்னா உங்க ப்ராபபிலிட்டி குறையாமே இருக்கும். ஸ்ட்ராட்டஜி கண்ட்ரோல்லே இருக்கும். ஈவினிங் மார்க்கெட் முடியறதுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா செட்டில் ஆகும்போது மார்க்கெட் செட்டில் ஆகி 3 முடியறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பே ஆப் சார்ட் ஏடிஎம் சென்டர்ல தான் இருக்கும். சென்டர்ல இதே மாதிரி இதை வர அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு நீங்க தூங்க போகணும். ஏன்னா நைட் தூங்கணும். காலைல என்ன வேணா நடக்கட்டும். ஆனா விழுகிறது ரொம்ப விழுகாம இருக்கு. ஏதாவது ஓர வச்சு ஆப்போசிட் லெப்ட்ல வச்சு மார்க்கெட் லெப்ட்ல ரொம்ப விழுந்து போகும். ரைட்ல வச்சு ரொம்ப ரைட்ல விழுந்து போகும். அதனால சென்டர்ல வச்சுட்டு போகணும். இல்ல எடுத்துட்டேன் எடுத்த பிறகு நைட்டோ ஏதோ டவுட் தெரியுது. ஏதோ நியூஸ் வரப்போகுது ஒரு 2 மணிக்கு மேல தெரிஞ்சிச்சு நாளைக்கு நைட் அப்படின்னா ஒரு வழியே இல்லை. டைட்டா போய் எட்ஜ் பண்ணிக்கிறீங்க. பிரேக் இவன் எங்க இருக்கோ அங்க போய் பைக் பண்ணிக்கிறீங்க. பிரேக் இவன் எங்கன்னு பார்த்துட்டு 24,500 ஒண்ணு 25,900 ஒண்ணு ஒரு காலி விட்டு பை பண்ணிடணும். ஒரு வழியே இல்லை. ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டா ஒரு 1,000 ரூபா 500 ரூபா ப்ராஃபிட்டா லாஸ்ட்ல இருக்கு. ஆனா நாளைக்கு நல்லா இருக்கு. ஆனா நைட்டுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இந்த பிரேக்ல 2 பை பண்ணிட்டீங்கன்னா பை போடுங்க. அப்படி பை போடுங்க. ஆடி போங்க. இதை அப்படியே மாத்திடறாங்களா சார்? இல்ல இல்ல சொல்றேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீ என்ன பண்ற நீங்க யோசிச்சு 24,000 24,000 சார். அப்படி இல்லை சார். இல்ல சார் இல்ல சார் இல்ல சார். பிரேக் பண்ண மாட்டோம். அது இல்ல 24,500 புட்டு பை 24,000 24,500 இல்லங்க இல்லங்க 24,500 பாரு சார். அதே சார் கேட்கலையா? கேக்குது சார். 24,000 இல்ல 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 24,500 புட்டு பை 500 புட்டு பை. ஓகே. எத்தனை மேல வாங்க. 900 கால் பை லாட்டோ. சரி. ஒரு 900 கால் பை ரேட். அப்படியே 900 கால் 900 கால் 900 கால் பை 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 கால் பை. ஓகே சார். டன்னு. அது மேல 2 கீழே எவ்வளவு செல் போட்டீங்க? கீழே வந்து 2 போட்டீங்களா? எவ்வளவு? ஒண்ணு தான். ஓகே. ஒரு பை. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் குறைஞ்சிருச்சு சார். ஆனா இது என்ன டைட்டா போடல அவரு. இப்ப வந்து இருக்கீங்களா அந்த புட்டை மேல ஏத்துங்க. புட்டை வந்து மேல ஏத்தணும். இது அயன்கார்டு புட்டை மேல ஏத்துங்க. 50 பாயிண்ட்
ஒரு லெஃப்ட் பண்ணுங்க, லெஃப்ட் பண்ணுங்க, ஒன்னு லெஃப்ட் பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணுவாங்க. 24,500. அவ்வளவுதான். இதை இப்படி ஹெஜ்ஜா வச்சுக்கிறீங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் 500 பாயிண்ட் கீழே விழுகுது, என்ன உங்க லாஸ் பாருங்க. அப்படியே மவுஸ் லெஃப்ட்ல வைங்க, பேக்கெட்ல பிரச்சனை இல்லையா? 24,000 இந்த 2 டிக்கெட் இப்ப 24,500 மார்க்கெட் விழுகும்போது உங்க லாஸ் எவ்வளவு வருது? 700 ப்ராஃபிட்ல இருக்கீங்க. ஓகேவா? ஆமா. ஓகே சார். ஓகேவா? இந்த 2 டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க சார். பை பண்ண டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன் சார். இப்ப 24,500 வைங்க. எவ்வளவு லாஸ் வைங்க? 2,000. புரியுதா? எங்க இருந்து விளையாட்ட ஆரம்பிக்கணும்? ஓகே சார், புரியுது. லாஸை குறைக்கும் இந்த பை. அதாவது எப்போ குறைக்கும்னா, இது உங்களுக்கு லாஸ். பை வந்து ஆக்சுவலா லாஸ் தான் உங்களுக்கு. ஆனா மார்க்கெட் தப்பானா நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. இது வந்து ஈவினிங்ல போட்டு மார்னிங் முடியும் போது ஏதோ தப்பு நடக்கும் போது ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா எல்லா நேரம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது எல்லாம் இருக்கான்னு பார்க்க முடியாது. இல்லை வேற நியூஸோ ஏதோ வேற நியூஸோ அப்ப அந்த சூழ்நிலைக்கு நமக்கு இதுக்கும் தயாரா இருக்கணும். ஓகே சார். சார் அப்ப எனக்கு சார் இப்ப நம்ம இத மேல ஏத்துங்க. இல்ல பிளேயர் சேட்டை மேல ஏத்துங்க. இங்க எல்லாம் பாக்குறீங்க, பிளேயர் சேட்டை மேல ப்ராபபிலிட்டி குறையுது. அதான் கேட்க வந்தேன் சார். அது ஏன்னா ஒரு வழி இல்ல, ஏன்னா நம்ம காப்பாத்தி ஆகணும். புரியுது. ஏன்னா அது ஏன் குறையுதுன்னா, 2 வந்து நீங்க டெபிட் பண்றீங்க, 2 பை பண்ணி உங்ககிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமா, 28 பாயிண்ட் 35 பாயிண்ட் லாஸ் தானே. புரியுது சார். நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும் அக்கௌண்ட்டுக்கு. 60 ரூபாய் கிரெடிட் ஆயிடும். இதுல ஒரு 40 ரூபா 50 ரூபாய் நீங்க லாஸ் பண்றீங்க. அப்போ கிரெடிட் குறையும் போது உங்க ப்ராபபிலிட்டி குறையும். புரியுது சார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் சார். பேப்பர் ட்ரேட் தான் இருக்கு. டாக்டர் சார் வந்தாரு, கேளுங்க, சொல்லுவாரு. சொல்லுங்க சார். இல்ல இவருக்கு எப்படி ப்ளூ கவர் வந்து போடும்போதே மேல கிடக்கு? ஏற்கனவே இல்ல சார், நேத்து எடுத்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் 1000 ரூபாய் ப்ராஃபிட்ல வச்சிருக்காங்க. அப்படி சொல்லுங்க. நான் பார்த்தே தூக்கி வாரி போட்டுருச்சு. ப்ளூ கவர் இவர் மேல வச்சிருக்காரு. ஏற்கனவே 1000 எடுத்துருக்காங்க. இத நீங்க வந்து இதுக்கு அன்டிக் பண்ணிட்டு மேல போடுங்க. இப்ப மேல போய் இப்ப செல் பண்ணுங்க. அந்த மேல 2 பை வந்து போட்டு அன்டிக் பண்ணிருக்கல, அதுல செல் போட்டு அதுல வந்து 25,600 25,800 போட்டுருங்க. 500 மாட்டீங்க. 25,800 27,400 இருக்குது. மைனஸ் பண்ணுங்க சார். மைனஸ் பண்ணிட்டே வாங்க சார். 25,500 800 ஓகே. மேல 25 அதை பிளஸ் பண்ணிட்டே வாங்க. இல்ல பிளஸ் இல்ல, நீங்க ரொம்ப தூரம் இருக்கு, நீங்க இது பண்ணுங்க. 25,600 எடிட் பண்ணுங்க. 25,600 மாத்துங்க. 200 ரூபாய் கேப்ல ஒரு ஸ்டாங்கிள் போட்டுங்க. இப்ப டிக் பண்ணி விடுங்க. குவாண்டிட்டி அதிகமா இருக்கு சார். குவாண்டிட்டி 75 ஆக்கிடுங்க. மைனஸ் பண்ணுங்க. இப்ப இது வேணாம். இருக்கட்டும். டிக் போடுங்க. ஓகேவா? போட்டேன். ஓகே. கீழே ஏதாவது டிக் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த கிராஃப் வந்து ரொம்ப கொலகாரனா இருக்கு. மேல ஏத்துங்க. ஏன்னு பாப்பா. மேல ஏத்துங்க. மேல ஏத்துங்க. உங்களுக்கு ஸ்லோவா இருக்கா பாரு சார்? ரொம்ப ஸ்டக் ஆகுது. எக்ஸ்பைரி ஏதோ மாத்திருக்கீங்க. இது வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்குல்ல சார், யூடியூப்லாம் ஓடுது, எல்லாம் ஓடுதுல்ல, அதனால இல்ல எல்லாத்தையும் அன்டிக் பண்ணுங்க. இல்ல சார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 25,000 சார், அது 24,800 24,600 மாத்துங்க. 24 மாத்துங்க. ஓகே காட் இட். அது எங்க தப்பு இருக்கு பாருங்க. 24 மாத்துங்க. எங்க மேல தான் தப்பு. அது 24 மாத்துங்க. அந்த இதுக்கு 24 மாத்துங்க. புட்டுலியா ஸ்பீடுக்கு பால் சார். மார்க்கெட்டிங்ல 25,000க்கு மேலயே பாத்துட்டு இருக்கேன் போல இருக்கு. அதான் பிரச்சனை. மைண்ட் செட்ல இருக்கு சார். நல்லா இருக்கு சார். இப்ப பாருங்க.
ஆமா சார், பழைய இதுதான் உண்மை நிலவரம். காணாம நீங்க காசை ஏற்கனவே பேக்ல இருக்க 1700 ரூபாய் வச்சு அந்த கருவை மேல ஏத்திட்டீங்க. பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அழகா இருக்கு. இப்பதான் இதுதான் உண்மையான நிலவரம். இப்ப இப்ப போய் பாருங்க ப்ராபர்ட்டி 40 45 மேல ஏத்துங்க. 44. இதான் உண்மை நிலவரம். இதுவும் நமக்கு மார்ஜினும் 86 தான் தேவைப்படும் சார். அது அப்படிதான் சார் காமிக்க. பை பண்ணா செல் பண்ணும்போது உங்களுக்கு மார்ஜின் 2 லட்ச ரூபா தேவைப்படும் சார். 2 பையை எடுத்து விடுங்க. இப்படின்னா பை செல் போட்டு போவீங்க. மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஐ வில் கிவ் another ஐடியா. நீங்க வந்து 24,000 புட் ஆப்ஷன் பை பண்ணுங்க. 24,000 புட் ஆப்ஷன். அதுமே 25,400 போட்டீங்க. ஒரு எத்தனை பாயிண்ட்? 600 பாயிண்ட். 25,400. 400 சார். என்ன போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை சார். போட்டீங்களா? 400 போட்டிருக்கேன். போட்டுங்க. ஓகே. போட்டு மேல ரீசெட் போடுங்க பிரைஸ். இல்ல இது என்ன பண்ணணும்னா பை வந்து 75 பதிலா ஒரு 4 லாட் வாங்குங்க. 2 சைடுமா? 4னா 75 150 300 சார். இந்த சைடும் 300. ஓகே. ஓ பயங்கர பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்காதீங்க, கேபிட்டல்ல பாருங்க. கேபிட்டல் எஸ் 94. உங்களுக்கு வந்து இதுல டவுன் வந்துச்சுன்னா ப்ளூ கர்வ் வந்து உங்களை ஓரளவுக்கு MTM காப்பாத்தி கொடுக்கும். பெரிய மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி 54 ஆயிடுச்சு. அதுதான் என்னன்னா வந்து உங்களுடைய ப்ளூ கர்வ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த ப்ளூ கலர் தான் நம்ம ப்ராஃபிட் இல்ல சார். MTM மார்க்கெட் டு மார்க்கெட். இப்போ இதுல வந்து ஒரு 300 பாயிண்ட் குறைஞ்சிச்சு வச்சுங்களேன். இப்போ 24,400 ரூபா வந்துச்சு. 300 ரூபா வந்துச்சு. 24,300க்கு போங்க. இதே மாத்த சார்ட்ல சார். இல்ல சார்ட்ல 24,300 போயிட்டேன் சார். எவ்வளோ லாஸ்? 5,141. எக்ஸ்பைரி டே 17,276. 24,500 போங்க. ப்ராக்டிக்கலா 500 1927 லாஸ். 2,000 ரூபா லாஸ். ஓகே, நாட் பேட். இது எப்ப நல்லா இருக்கும்னா மார்க்கெட் முடிஞ்சு வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இப்போ 2 நாள் எக்ஸ்பைரி இருக்குனால உங்களுக்கு எல்லாமே கம்மியா இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 வச்சு பாக்குறதுனாலதான் 2 வச்சு பாக்குறது நல்லதா சார்? நம்ம கரண்ட் வீக் ட்ரேட் பண்ண கரண்ட் வச்சு பார்த்துட்டு கரண்ட் வீக் வச்சு பாக்குறது நல்லது. மத்தெல்லாம் பெரிய அளவுல வால்யூம் இருக்காது, சின்ன சின்ன போர்ஷன்ஸ் இருக்கு. ஒயிட் ரேஞ்சில் மட்டும் தான் அகலமா இருக்கு. கரண்ட் என்னவோ அதை வச்சு பார்த்துட்டு நம்ம பெஸ்டா இருக்கேன். எங்க டிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். உங்க டவுட்டா இருந்தா ஒண்ணு இல்ல ஃபுல்லா டெக் பண்ணாலும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா ஒயிட்ல தான் போஸ்ட் ஏற்றி இருப்பாங்க, உள்ள வந்து யாரும் ஏற்ற மாட்டாங்க. அவுட்டர்ல தான் போஸ்ட் ஏற்றி வச்சிருப்பாங்க, உள்ள யாரும் ஏற்ற மாட்டாங்க. சரி சார், அவங்க இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பத்தி கேட்டாங்க ஒரு கொஸ்டின். அவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இங்கேயும் -1 SD, இங்க +1 SD, -2 SD, இங்க +2 SD. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இங்க வந்து ஒரு அதத்தான் இங்க நம்பரா போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. அததான் இங்க நம்பரா போட்டிருக்காங்க. நீங்க மவுஸ் அங்க வச்சு பார்த்து அந்த நம்பரை பார்க்கறதுக்கு போதான் இங்க நம்பரா டிஸ்பிளே பண்ணுவாங்க. இங்க 25,500ல இருந்து இல்ல கரெக்டா அந்த ஸ்டாண்டர்ட் மவுஸ் வச்சீங்க என்ன நம்பர் இருக்கோ அதான் இங்க போட்டுருப்பாங்க. அதாவது மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் பெல்கர் சீரிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 வந்து 68ல இருந்து 70% மார்க்கெட் அங்கதான் எக்ஸ்பெரி ஆகும்ன்றத ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 வந்து 68ல இருந்து வெளியே போனா 98% அதுக்குள்ள எக்ஸ்பெரி ஆன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2ல ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும், ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க தள்ளி போக பிரீமியம் கம்மியா கலெக்ட் பண்ணுவீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ல இருக்கும்போது ப்ராபபிலிட்டி பிரீமியம் கூட இருக்கும்.
ப்ராபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது 60 to 70க்குள்ள வரும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஓகே சார். ஆண்ட்ரூ சார், ஏதாவது எனி கொஸ்டின்? இல்ல சார் போதும் சார், நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இல்ல மண்டையில ஏத்தன அப்படிலாம் ஏறாது. உட்காந்து அவங்களா சொன்னார்ல பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொன்னதெல்லாம் திரும்ப ரீப்ளே பண்ணி கேட்டாருன்னா அவர் புரியும். அதான் இப்ப வந்து அவங்க பேக் டெஸ்ட் டூல் இருக்குனாலதான் அதை நான் பேசி நினைச்சிருக்கேன். சும்மா சொன்னா பாக்குறவங்களுக்கு புரியாது, ஏதாவது குழப்பற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. பேக் டெஸ்ட் டூல் வச்சிருக்கவங்க உட்காந்து ஒரு பழைய எக்ஸ்பீரி எடுத்து அந்த தேதியில கரெக்டா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி மைண்ட் செட்டை ஓட்டி பார்த்தாங்கன்னா கரெக்டா தெரியும். நான் அவங்க சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு தெரியும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கம் வரும், அவ்வளவுதான். அது சிமுலேட்டர் ஓட்டி பார்த்த மாதிரி பிளேட் ஓட்டு பறக்க விட மாட்டாங்க, இடிச்சிருவீங்க. சிமுலேட்டர் ஓட்டி எல்லாம் மணிக்கணக்கு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 வேற கல்விட்டா பழந்துருவீங்க. சிமுலேட்டர் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். மாஸ்டர் சொல்லுங்க. சூப்பர், இன்னைக்கு கிளாஸ் சூப்பர். ரெண்டு பேரும் நீங்களும் திருமொழி பாங்க போட்டு உங்களை கேட்டுருந்தாங்களா? சரி பார்த்தேன், திருமொழி உள்ள வந்தேன்.